ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. அக்ரூரரை ஹஸ்தினாபுரம் அனுப்புதல். ராஜன்னு, இவ்விதம் கிருஷ்ண பக்திமிக்க கோபர்களால் மரியாதை செய்ய பெற்று உத்தவர் கிருஷ்ணனால் பரிபாலிக்கப்பட்ட மதுராபுரிக்கு திரும்பி வந்தார். கிருஷ்ணனை வணங்கி கோகுல வாசிகளுடைய அதிசயமான பக்தியின் பெருமையை கிருஷ்ணனிடத்தில் தெரிவித்தார். வசுதேவருக்கும் பலராமருக்கும் அரசனுக்கும் காணிக்கைகளை கொடுத்தார். பிறகு சர்வாத்மாவும் சர்வஜனுமான பகவான் காமத்தால் தவிக்கும் சைரந்திரியின் நிலையை உணர்ந்து அவளுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி அவள் வீட்டிற்கு சென்றார். தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த அவரை கண்ணுற்று அவள் பரபரப்புடன் உடனே ஆசனத்தை விட்டெழுந்து முறைப்படி அணுகி அச்சுதனை தோழிகளுடன் கூடி உத்தமமான ஆசனம் முதலியன அளித்து உபசரித்தாள். அவ்வாறே உடன் வந்த உத்தவரும் அவளால் நன்கு உபசரிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஆசனத்தை கையால் தொட்டுவிட்டு தரையில் உட்கார்ந்தார். கிருஷ்ணனோ உலக நடவடிக்கையை அனுசரித்து தாமதிக்காமல் விலையுயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். பக்தர்களுக்கு கௌரவமளிக்கும் சர்வேஸ்வரன் அவள் விரும்பிய வரத்தை கொடுத்து கௌரவித்து உத்தவருடன் சம்பத்து நிறைந்த தன் வீட்டிற்கு சென்றார். ஈஸ்வரருக்கெல்லாம் ஈஸ்வரரும் ஆராதித்தற்கு உரியவருமான விஷ்ணுவை ஆராதித்து எவனொருவன் விஷய சுகத்தை பிரார்த்திப்பானோ அவன் புத்தி கெட்டவன். ஏனென்றால் விஷய சுகம் மிக அற்பமானது. பிரபுவான கிருஷ்ணன் அக்ரூரருடைய ஆசையை பூர்த்தி செய்ய விரும்பியும் அவரை கொண்டு ஒரு காரியத்தை நடத்த விரும்பியும் பலராமருடனும் உத்தவருடனும் அக்ரூரருடைய வீட்டிற்கு சென்றார். மனித சிரேஷ்டர்களும் தமது பந்துக்களும் ஆகிய அவர்கள் தூரத்தில் வருவதைக் கண்ட அக்ரூரர் மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு சென்று தழுவிக்கொண்டு அவர்களை புகழ்ந்து நமஸ்கரித்தார். அவர்களாலும் அவர் நமஸ்கரிக்கப்பட்டார். பின்பு முறைப்படி அவர்களை ஆசனத்தில் அமர்த்தி பூஜை செய்தார். அக்ரூரர் கூறியது: ஈசனே, அதோக்ஷஜனே, எவர் தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் முதலியவர்களின் சர்வஸ்வரூபியோ, எவருடைய பாதத்தை அலம்பிய தீர்த்தம் மூவுலகையும் பரிசுத்தமாக்குகிறதோ, அப்படிப்பட்ட ஜகத் குருவாகிய நீங்கள் பிரவேசித்த எங்கள் வாசஸ்தலங்கள் இப்பொழுது மகா பாக்கியம் பெற்றவை ஆயின. ஸ்ரீ பகவான் கூறியது: நீங்கள் எங்களுக்கு குரு, தந்தையின் சகோதரர், சிறந்த பந்து. எப்போதுமே நாங்கள் உமது கருணைக்கும் ரட்சணைக்கும் போஷணைக்கும் தகுதியான பிரஜைகள். நன்மையை நாடும் மனிதர்களால் மகா பாகவதர்களும் பூஜைக்குரியவர்களுமான தங்களை போன்றவர்கள்தான் எப்போதும் சேவிக்கத்தக்கவர்கள். பூஜைக்குரியவர்களாய் கருதப்படும் தேவர்கள் சுய காரியவாதிகள். சாதுக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர். ஜலமயமானவை மட்டும் தீர்த்தங்கள் அல்ல. மண்ணாலும் கல்லாலும் செய்த விக்கிரகங்கள் மட்டும் தெய்வங்கள் அல்ல. அவை நாளடைவில் புனிதத்தை அளிக்கின்றன. சாதுக்களோ தரிசித்த மாத்திரத்திலேயே பயனளிக்கிறார்கள். நீரே நமது மித்திரர்களில் சிறந்தவர். அப்படிப்பட்ட நீங்கள் பாண்டவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்களுடைய நிலைமையை அறிந்து வரும் பொருட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை இறந்தபின் சிறுவர்களான பாண்டவர்கள் திருதராஷ்டிர மகாராஜனால் குந்தியுடன் தனது பட்டணத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் என்றும் அங்கு மிகவும் துன்பமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். அம்பிகா புத்திரனும் விவேகமற்றவனுமாகிய அரசன் திருதராஷ்டிரன் தன்னுடைய கெட்ட புத்திரர்களின் வசப்பட்டிருப்பதால் தன் தம்பிகளாகிய பாண்டவர்களிடத்தில் சமமாக நடந்து கொள்ளவில்லை என்பது திண்ணம். இப்போது அவர்களுடைய நிலைமையின் நன்மை தீமைகளை அறிய வேண்டும். அறிந்தபின் பந்துக்களாகிய அவர்களுக்கு எவ்வகையால் சுகம் உண்டாகுமோ அதை செய்வோம். ஆகையால் நீங்கள் செல்ல வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: சர்வேஸ்வரனான கிருஷ்ண பகவான் இவ்விதம் அக்ரூரரிடம் கூறிவிட்டு பலராமருடனும் உத்தவருடனும் தனது மாளிகைக்கு சென்றார். புரு வம்சத்தரசர்களுடைய கீர்த்தி விளங்கும் ஹஸ்தினாபுரிக்கு சென்று அக்ரூரர் அவ்விடத்தில் பீஷ்மருடனும் திருதராஷ்டிரரையும் விதுரரையும் குந்தியையும் பாஹ்லீகரையும் அவருடைய புத்திரர் சோமதத்தரையும் கிருபருடன் துரோணரையும் கர்ணனையும் துரியோதனனையும் அஸ்வத்தாமாவையும் பாண்டவர்களையும் மற்ற பந்துக்களையும் கண்டார். கெட்ட பிள்ளைகளை பெற்று தைரியம் குன்றி துஷ்டர்களின் விருப்பத்திற்கு இசைந்து நடக்கும் அரசனுடைய நடத்தையை கவனிப்பதற்காக சில மாதங்கள் அங்கு வசித்தார். அங்கனம் வந்து தங்கிய சகோதரராகிய அக்ரூரரை அணுகி குந்தி தேவி தான் பிறந்ததையும் புகுந்ததையும் நினைந்து கண்ணீர் பெருக்குடன் பின்வருமாறு கூறினாள்:
சித்தம் அழகியவரே, என் பெற்றோர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் சகோதர புத்திரர்களும் குலஸ்திரீகளும் தோழிகளும் எங்களை நினைக்கின்றார்களா? என் சகோதரன் புத்திரனும் சர்வலோக சரண்யனும் பக்த வத்சலனுமான கிருஷ்ண பகவானும் தாமரை கண்ணனான பலராமனும் தங்கள் அத்தை புத்திரர்களை நினைக்கின்றார்களா? செந்நாய்களுக்கிடையில் அகப்பட்ட மான் போல் சத்ருகளுக்கிடையில் வருந்தும் என்னையும் தந்தையை இழந்த என் குழந்தைகளையும் நல்வார்த்தைகளால் அவர்கள் சமாதானம் செய்வார்களா? கிருஷ்ண கிருஷ்ணா, மகாயோகியே, சர்வஸ்வரூபியும் சர்வ ரக்ஷகனும் ஆகியவனே, கோவிந்தா, குழந்தைகளுடன் அல்லல் படுபவளும் உன்னை சரணடைந்தவளுமாகிய என்னை காத்து அருள்வாய். இறப்பிற்கும் பிறப்பிற்கும் பயந்த மனிதர்களுக்கு முக்தியளிக்கும் சர்வேஸ்வரனான உன்னுடைய பாத கமலத்தை தவிர வேறு புகலிடத்தை நான் காணவில்லை. பரிசுத்தனும் பரபிரம்மமும் பரமாத்மாவும் யோகேஸ்வரனும் யோகஸ்வரூபியும் கிருஷ்ணனும் ஆகிய உன்னை நான் சரணடைகின்றேன். ஸ்ரீ சுகர் கூறியது. அவளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கு கொண்ட அக்ரூரரும் புகழ்மிக்க விதுரரும் குந்தி தேவியை தர்ம புத்திரர் முதலிய பிள்ளைகள் பிறந்த வரலாறுகளை ஞாபகமூட்டி சமாதானப்படுத்தினார்கள். திரும்பிச் செல்ல எண்ணியபோது அக்ரூரர் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பின் மிகுதியால் தம்பி பிள்ளைகளிடம் கபடமாய் நடக்கும் அரசனிடம் சென்று உறவினர்கள் நட்பினால் கூறிய வார்த்தைகளை சிநேகிதர்களின் மத்தியில் கூறினார். அக்ரூரர் கூறியது. கௌரவர்களின் புகழை வளர்ப்பவரும் விசித்திர வீரியரின் புதல்வருமாகிய அரசே, சகோதரர் இறந்தபின் நீர் இப்போது சிம்மாசனத்தில் உரைகின்றீர். தர்மமாக பூமியை பரிபாலித்து நற்குணத்தால் பிரஜைகளை மகிழ்வித்து உற்றார் உறவினரிடத்தில் சமமாக நடந்து கொண்டு உயர் நலத்தையும் புகழையும் அடைவீராக. மாறாக நடந்தால் உலகோரால் நிந்திக்கப்பட்டு பின் நரகத்தை அடைவீர். ஆகையால் பாண்டவர்களிடத்திலும் உமது பிள்ளைகளிடத்திலும் சமமாய் இருப்பீராக. திருதராஷ்டிரர் கூறியது. அக்ரூரரே, நீர் நன்மை பயக்கும் வார்த்தையை உள்ளபடி பேசுகிறீர். அமுதத்தை பெற்று திருப்தியடையாத ஒரு மனிதனைப் போல் நான் திருப்தி அடையாமல் இருக்கிறேன். எனினும் சித்தம் அழகியவரே, பிள்ளைகளிடம் அளவு கடந்த அன்பால் சஞ்சலப்படும் என் மனதில் உமது நல்வார்த்தைகள் பிரகாசிக்கும் மின்னல் போல் நிலைக்கவில்லை. ஸ்ரீ சுகர் கூறியது. யாதவரான அக்ரூரர் அரசனின் இவ்வபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு உறவினரிடம் விடை பெற்று மீண்டும் யதுபுரிக்கு திரும்பினார். குருவம்சத்தரசே, எதற்காக தான் அனுப்பப்பட்டாரோ அந்த செய்தியை, அதாவது பாண்டவர்களிடம் உள்ள திருதராஷ்டிரருடைய நடத்தையை பலராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் எடுத்து கூறினார். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 10வது ஸ்கந்தம் பூர்வ பாகம் முற்றும்.